இப்ப நீங்க அந்த மாநாடு போடுறீங்க. மாநாட்டுல என்ன பேசுவீங்க? இப்ப இதெல்லாம் தானே பேசுவீங்க. பாருங்க மது எண்ணிக்கை இவ்ளோ அதிகரிச்சிருச்சுன்னு பேசுவீங்க. டாஸ்மாக மூடணும்னு பேசுவீங்க. இது எல்லாமே டைரக்ட்லி அட்டாக்கிங் தி இது ஸ்டேட் நல்ல கவர்ன்மென்ட். விஷயம் தானே. அதாவது நீங்க வந்து முதலமைச்சர பார்த்துட்டு வந்தோனே ஒரு டக்குன்னு வந்து ஒரு திருப்பி அவங்க ஒரு பிரச்சார திட்டத்த உருவாக்குனாங்க. பொதுவா சோசியல் மீடியால அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. அவர் வந்து அமைதியா போயிட்டாரு. கிடையவே கிடையாது. இன்னைக்கு நீங்க வந்து அதுக்கப்புறம் சேலம் மாநாட்டிலயும் சரி, பேட்டி கொடுக்கலயும் சரி, எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையவே கிடையாது. இது வந்து விசிகோவுடைய பிரச்சார திட்டத்துடைய வெற்றியா பார்க்கலாம். இது வரைக்கும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் முதலமைச்சர் கூப்பிட்டு பேசினது இல்ல. ஆனா கூப்பிட்டு பேசியிருக்காரு. அப்ப எங்களுடைய பிரச்சார திட்டத்தை மக்கள் முழுசும் வந்து மக்கள் முழுசும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணி அதனாலதான் இப்ப வேங்கல் பிரச்சனைக்கு முதலமைச்சர் கூப்பிட்டு பேசி கூட்டணியில எந்த விரிசலும் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாரு. இன்றைக்கும் ஆனா மதுவை ஒழிச்சிட்டாரா? டாஸ்மாக மூடிட்டாரான்றதான உங்க பிரச்சாரத்தோட ஒரு நிமிஷம். கூட்டணியில விரிசல்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பல மீடியாவோட பஸ் பண்ணக்கூடிய நோக்கம். அதுல வந்து திருப்பி விசிகோட ஸ்டாண்ட் வந்து தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கும் இந்த பிரச்சாரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அப்படி ஏற்பட்டால் அதுக்கான எந்த பிரச்சனையும் எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா கூட்டணியோட இந்த மக்களுடைய பிரச்சனை தான் நான் முன்னாடி நான் நிப்பாட்டுறேன். இதுல எந்த விதமான தேர்தல் அரசியலுடைய சூட்சமங்கள் கிடையாது. திருப்பியும் நாங்க பதிவு பண்ணதுன்னா மக்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாத கட்சி கால நிறுவனத்தில் காணா போயிடும். இல்ல நீங்க மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றது வரைக்கும் பிரச்சனை. எங்க இது அரசியல் ஆகுதுன்னா நீங்க ஒழிப்பு மாநாடு அறிவிச்ச அன்னைக்கு யாரும் வந்து கேட்கல. ஏன் நீங்க பண்றீங்க? என்னைக்கு நீங்க அதிமுகவை கூப்பிடுறேன்னு சொல்றீங்களோ? அதிமுக தீண்டப்படாத கட்சி கிடையாது. ஏன் அதிமுக வந்து சொன்ன உடனே வந்து அதிமுகன்னு பதிவு பண்றோம். திமுக வந்து ஓஹோ இவங்க வெளியே திருப்பியும் வந்து தலைவர் பதிவு பண்ணிருக்காரு. 2 திராவிட கட்சிகளும் எப்பொழுதும் வலுவா இருக்கணும். மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுல வர எடப்பாடி பழனிசாமி உங்க மாநாட்டுக்கு வராரு. ஓபன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. வந்தா வரவேற்போம். அதாவது வந்தா என்ன பேசுவாரு? முழுக்க திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சு பேசுவார். இல்ல அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இல்லாம இருக்காது. அவரு வந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை கொடுக்கலாம். ஓகே அதிமுக ஒரு மேடை கிடைச்சதுன்னா திமுக விமர்சிக்காம இருக்குமா? இல்ல இந்த மேடை வந்து அதிமுக மேடை கிடையாது. இது விசிகே ஒரே ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இப்ப எப்படி அனிதாவோட மரணத்துக்கு வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தோம். ஒருவேளை அதிமுக பங்கெடுத்தாலும் இந்த மதுவை எப்படி குறைக்கிறது, எப்படி வந்து டோட்டலா வந்து அபாலிஷ் பண்றதுங்க அவர் என்ன பேசுறது நீங்க சொல்ல முடியாதுல்ல சார். அவரை நீங்க கண்ட்ரோல் பண்ண அவர் வந்து அங்க திமுக விமர்சிப்பாரு. அது உங்க கூட்டணி கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்க பொதுவா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் தான். ஒரு 30-40 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் தான். யாருமே வந்து ஒரு காமனான ஒரு பிரச்சார திட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து ஒரு கட்சியை திட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இது வந்து ஒரு ப்ரொபகண்டா கிடையாது, ஒரு எலெக்ஷன் ப்ரொபகண்டா கிடையாது. இதை திருப்பி பதிவு பண்றோம். இது எலெக்ஷனுக்கான பிரச்சாரம் கிடையாது. நம்ம வந்து அதிமுகங்கிறது வரலாங்கிறத அவர் பதிவு பண்ணார். அதிமுகவில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 30% ஓட் பேங்க் இருக்குன்னா அதுல பங்கெடுக்கக்கூடிய கட்சி தோழர்கள் வந்து இந்த கேம்பெயின்ல பங்கெடுத்துக்கிட்டா நல்லது தானே. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு போராட்டம்னா முதலமைச்சர் கூப்பிட்டது இல்லை. ஆனா இனி விசிகே கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி நாங்களும் வரோம் இந்த இடத்துக்கு சொல்றது. அங்க ஒரு லாக் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப அவங்க வரதுனால அதிமுக வர முடியாது. அப்படி கிடையாது. அப்படி நீங்க பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருந்தா நீங்க வந்து அப்படி இவங்க வந்தா அப்படி அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது இன்னமும் அதிமுகவுக்கான இன்விடேஷன் ஓபன் ஆகுது. இப்பயும் சொல்றாரு அவங்க வந்தா வரட்டும். இது வரைக்கும் யாருக்கும் பேப்பர்ல சைன் போட்டு இது வரைக்கும் வந்து எந்த கட்சிக்கும் வந்து நீங்க வந்துதான் ஆகணும்னு சொல்லல. இது வந்து ஒரு காமன் அழைப்பு. அந்த காமன் அழைப்புல முதல்வர்கள் வந்து என்னுடைய கட்சி இந்த கொள்கையில நான் உடன்படிக்கை வரேன், அதனால இந்த 2 ரெப்ரசன்டேட்டிவ் நான் அனுப்பிச்சுடுன்னு சொல்லும் பொழுது வரவேற்கிறோம். அவ்வளவுதான். அப்ப இந்த பிரச்சாரத்தோட வெற்றி எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களே, அதுவே விசிகோட வெற்றி தானே. எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, பிஎம்கே பேசுறாங்க, பிஜேபி பேசுறாங்க. அதுல ஒரு உள்ளர்த்தம் கற்பழிச்சிட்டு அவர் அரசியலுக்காக பண்றாரா, சீட் ஷேரிங்காக பண்றாரா, இதுல முதலமைச்சர் பார்த்த உடனே அவர் வந்து பேக் ஆயிட்டாரா, நீங்க என்ன விமர்சனம் வேணா பண்ணிக்கோங்க. ஆனால் இது விசிகேவுடைய ஒட்டுமொத்த வெற்றி. இந்த ஒரு பிரச்சனையை மக்கள் பிரச்சனை கையில் எடுத்திருக்கோம். இவ்வளவு தீவிரமா இருக்கும்னு சொல்லும்போது என்ன பண்றாரு? முதலமைச்சர் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே முழுக்க அந்த பிரஸ் மீட்ல ஒன்றிய அரசை நோக்கி தான் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அதுல நாங்க வந்து மத்திய அரசு தேசிய அளவில் மது கொள்கை கொண்டு வரணும், அதை நாங்க வலியுறுத்துறோம்னு கடைசி பாயிண்டா தான் வந்து தமிழ்நாட்டிலும் படிப்படியா குறைக்கணுங்கிறார். அப்போ அது நீங்க பின்வாங்குறாரான்ற கேள்வி இயல்பா வரும். நீங்க பின்வாங்கினா சேலம் மீட்டிங், அதுக்கப்புறம் நீங்க நடந்த 2 மீட்டிங் நடந்திருக்கு. சேலத்திலும் திருச்சி மீட்டிங், வேலூர் மீட்டிங். எந்த இடத்துல வந்து அவர் பின்வாங்கி வெறும் மத்திய அரசு மட்டும் பேசிட்டு இருக்காரு? டாஸ்மார்க் குறைக்கணும் தானே பேசிட்டு இருக்காரு. நேத்து நடந்த திருச்சி அதே முதலமைச்சரை பார்த்த உடனே அந்த ஒரு அதுல ஒரு ஒன்றிய அரசு முன்னிலைப்படுத்துறது. அதுல ஒரு டிப்ளமேட்டிக் நான் சொல்லிடுறேன். மனுல 2மே இருக்கு. மீடியா ப்ரொஜெக்ஷன் அப்படி பண்ணாங்க.
இல்ல அவர் பேசுனது ஃபுல்லா ஒண்ணு கடைசியில ஒரு வரியில தான் வந்து ஒரு டாஸ்மாக் இல்ல நான் திருப்பி பதிவு பண்றேன். நீங்க மத்திய அரசுக்கு எதிராகவே சட்டசபை தீர்மானம் கொண்டு வரட்டுமே, மக்கள் என்ன குரல் கொடுப்பாங்க? அரசுக்கு எதிராக ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. மாநில சுயாட்சி பத்தி பேசக்கூடிய திமுக இது லிக்கர் பாலிசி ஸ்டேட் பாலிசி. விசிகாவும் மாநில சுயாட்சி பேசுது. நான் பேசுறேன். ஏன் சென்ட்ரல் பாலிசி கேக்குறீங்க? எஸ் நான் பேசுறோம் நாங்க. சோ என்ன பேச விடுங்க. அதாவது மாநில சுயாட்சியை பத்தி நம்ம பேசுறோம். லிக்கர் பாலிசி ஸ்டேட் சப்ஜெக்ட் நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு சட்டசபையில தீர்மானம் ஒரு அரசு கொண்டு வரும் பொழுது எல்லா கட்சியும் அனைத்து கட்சியும் இந்த ரெசல்யூஷனுக்கு வந்து ஒத்துழைப்பாங்களா ஒத்துழைக்க மாட்டாங்களா? எல்லா கட்சியுமே சம்மதிக்காதா? சம்மதிக்கும். அப்ப மத்திய அரசு வலியுறுத்தி என்ன பிரயோஜனம்? இங்க நம்ம கையில இருக்கு. நாங்க பேசிடுறோம். அதாவது அப்படி வலியுறுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரூலிங் கவர்மெண்ட் ஆன்சர் சொல்லி தான் ஆகணும். இது மக்கள் மன்றத்துக்கு அடுத்த கேள்வி. எங்களுடைய குறிக்கோள் ஒண்ணே ஒண்ணுதான். விசிகோட குறிக்கோளும் தலைவரோட அதாவது இந்த தீர்மானத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்து இப்ப அவங்களும் அதை செஞ்சுதான் ஆகணுங்கிற இதுதான் விசிகே பண்ண நினைக்குது. இது மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போகணும். விசிகே சைன் போற அத்தாரிட்டியில் இல்ல. நாங்க அமைச்சரவையில ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்கு நாங்க அமைச்சரவையில கிடையாது, விசிகே கிடையாது. இத மக்கள் மன்றத்துல கொண்டு போகணும், சட்டசபைக்கு கொண்டு போகணும். இது எப்படி வந்து விசிகோட வெற்றி இல்ல நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசை நோக்கி இத பேசுறதும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒன்றிய அரசு மாநில கட்சிகளை ஒத்துக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒன்றிய அரசு பேசும்போது இன்னைக்கு தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க. சட்டமன்ற தீர்மானம் நடட்டும் போது அது பதியப்படுது இல்ல. இன்றைக்கு திமுக 2 ரெப்ரசன்ட் அமைச்சாலும் சட்டசபையில தீர்மானம் கொண்டு வரும் பொழுது திமுக உட்பட அந்த ரெசல்யூஷன் போது மக்கள் மன்றத்துல அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆயிடும். நீங்க எப்ப டாஸ்மார்க் க்ளோஸ் பண்றீங்க? இந்த விவாதத்தை விசிக உருவாக்கி விட்டது. இதை நீங்க பாராட்டணும். மாநாட்டுல அவர் பதிவு பண்ணிட்டாரு, எந்த ரெசல்யூஷனையும் நாங்க பின்வாங்க போறதில்லை. 46,000 கோடி ரூபாய் சேல்ஸ் ஒரு நேரத்துல 10,000 கோடியா மாறணும், ஒரு நேரத்துல 0 ஆகணும். இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறோம். அதே மாதிரி தேசிய கொள்கையிலையும் கடுமையா அமல்படுத்துங்க. தேசிய கொள்கையில மத்திய அரசு சொல்லட்டும், காமன் சிவில் கோட் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது இதே ஒரு தேசிய கொள்கையை வலியுறுத்துங்க. அவங்களுக்கு வலியுறுத்துறோம். ஏன் இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்களுக்கும் வலியுறுத்துவார், தவறு கிடையாது. நாளைக்கு ராகுல் காந்தி சாரை பார்க்கும்போது நாங்க வலியுறுத்துவோம். முக்கியமான இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, விசிக வந்து இவ்வளவு நாள் இருந்துட்டு ஏன் இப்போ இதை கையில எடுக்குதுன்னும் போது 2021 உங்களுக்கு வந்து 2019 உங்களுக்கு 2 எம்பி ஆகும்போது திமுக தேவைப்பட்டது, 2021 4 எம்எல்ஏ வாங்கிட்டீங்க, இப்போ 24 உங்க சின்னத்திலே வெற்றி பெற்று ரெகக்னிஷன்லாம் வாங்கிட்டீங்க, இப்போ எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னும் போது அடுத்து நீங்க இப்போ கவர்மெண்ட்டை எதிர்க்க தொடங்குறீங்க, இப்போ நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன்னெடுக்கிறீங்க. எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வேணா நம்ம தேர்தல் நெருங்க தான் நம்ம பண்ணணும். தேர்தலுக்கு இன்னும் பல காலங்கள் இருக்கு. அதாவது எவ்ரி 5 minutes ஒரு ரேப் நடக்குது. இதுதான் வந்து ஒரு டேட்டா. இதுதான் வந்து இந்தியாவில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். டெல்லியில நிர்பயா வந்து ரேப் பண்ணப்படுறாங்க. ஏன் நிர்பயா ரேப் பண்ண பிறகு நீங்க ரேப் பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்க முடியுமா? ஒரு பிரச்சனை அடிப்படையில் உருவாகக்கூடியதான் ஒரு வலி மிகுந்த ஒரு பிரச்சாரம். அந்த வலி மிகுந்ததுதான் கள்ளக்குறிச்சியோடைய மரணம். அது ஏன் நீங்க ரொம்ப கடந்து போறீங்கிறதா என்னோட கொஸ்டின். இது வந்து வெல் பிளான்டு எலெக்ஷன் திருப்பி கன்ஃபியூஷன் பண்ணல. நீங்க கள்ளக்குறிச்சி தான் இதுக்கான காரணம், அதுக்கான ஸ்பார்க்ன்றத சொல்லிட்டீங்க, அதை நிறைய முறை தெளிவுபடுத்திட்டீங்க, அதை நான் கேட்கல. பட் நீ வந்து எவ்வளவோ இஷ்யூஸ் கடந்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்ல இருந்திருக்கும் இல்லையா? அப்போ விசிகாக்கு வந்து தேர்தல் வெற்றிகள் வேணும் போதெல்லாம் அவங்க வந்து எதிர்க்கல. நீங்க எம்எல்ஏ வாங்கும்போது எம்பி வாங்கும்போது இன்னைக்கு ஒரு மாநில கட்சிங்கிற அந்தஸ்து வாங்குற வரைக்கும் திமுகவுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இப்போ அந்த அந்தஸ்து பெற்ற பிறகு நீங்க வந்து நிறமாறுறீங்க அப்படின்ற ஒரு மாநில கட்சி ஆனதுனால வந்து என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தனி சிம்பிள் இருக்கு, உங்களுக்கான நீங்க ஒரு ரெகக்னைஸ்ட் பார்ட்டி ஆயிட்டீங்க. சோ நவ யூ ஃபீல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டெத் நடந்து நம்ம அட்ரஸ் பண்ணாம இல்லையே. இப்பதானே அந்த டெத் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டெத் ஏதாவது நடந்து இல்ல நாங்க வந்து கடந்து போயிருக்குமா? மரக்காணத்துல அட்ரஸ் பண்ணோம். திருப்பியும் தவறு அதிகமா நடக்கும் போதுதான் இந்த அட்ரஸ் பண்றோம். நம்ம இதோட பிரச்சனைகள் நம்ம இருப்போம். அதுதான் நான் சொல்றேன், நிர்பயாவுடைய இறப்பு வந்து மிகப்பெரிய வலி உண்டு. அதே மாதிரி எவ்ரி 5 minutes ரேப் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு சாதாரண ரேப் நீ கடந்து போக முடியுமா? கெஜ்ரிவால் முன்னெடுத்த ஒரு பிரச்சாரத்தை வந்து அப்படிதானே உருவாக்குனாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.